ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு லெசனில் இருந்தும் 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இல்லாமல் அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ப்ராப்ளம்ஸ் வராது. ப்ராப்ளம்ஸ் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம். ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் ஒவ்வொரு லெசனில் இருந்தும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில லெசனில் 15 கொஸ்டின்ஸ் கூட இருக்காது, 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டு மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜி லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 15 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ஈவன் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நீங்கள் ஒரு 2 ரிவிஷன் எழுதியிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் மட்டும் என்ன அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரேராக தான் ஒரு கொஸ்டினே ஃபுல்லாக 5 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 2 கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸும் இன்னொரு கொஸ்டின் 3 மார்க்ஸும் கொடுத்து ரெண்டையும் சேர்த்தி தான் 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ரொம்ப ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக 5 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்குறீங்க, படிக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா ஈவன் அதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசனில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈவன் 5 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதினா போதும். பட் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அல்லது உங்கள் ஸ்கூலில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சாகணும். ஓகே, ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் ரோஸ்டிங், வாட் இஸ் கால்சினேஷன், கொஸ்டின் நம்பர் 5, 6, 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் ரோஸ்டிங்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கால்சினேஷன்னா என்ன, ஸ்மெல்டிங் எல்லாம் டெஃபினேஷன் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதாம விட்டுருவீங்க. ஸோ வாட் இஸ் ரோஸ்டிங் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரோஸ்டிங்னா என்னன்னு எழுதிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும், ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதே மாதிரி தான் கால்சினேஷன், ஸ்மெல்டிங் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அந்த ஏரோ மார்க் மேலே இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா இப்படி தான் இந்த முறையில் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 15 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிடுறேன். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்? Second question, what are the various steps involved in extraction of pure metals? Explain gravity separation method. Write a short note on magnetic separation method. What is roasting? அதுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். அது ஒருவேளை எக்ஸாம்பிள் கிவ் எக்ஸாம்பிள்னு கூட கேட்கலாம். பட் கேட்காட்டியும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் கால்சினேஷன், வாட் இஸ் ஸ்மெல்டிங்? Explain the following terms with suitable examples. Gangue and slag. இந்த ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். Describe a method for refining nickel. இப்படியும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் explain Mons process. நான் தான் பிராக்கெட்டில் அப்படி கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், explain method for refining zirconium or titanium. ஸோ புக்கில் டைட்டேனியமோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜிர்கோனியம் கேட்டாங்கன்னா டைட்டேனியம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஜிர்கோனியம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் ஆர் டைட்டேனியம் பை வேன் ஆர்கல் மெத்தட். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் சிமெண்டேஷன்? இது பார்த்தீங்கன்னா லீச்சிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சைனைட் லீச்சிங், லீச்சிங்லேயே நிறைய டைப் இருக்குது. அதில் சைனைட் லீச்சிங் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதை படிச்சிங்கன்னா இந்த சிமெண்டேஷன்லாம் அதில் தான் வரும்.
Next, explain the concentration of ores by Froth flotation process. Last question, explain the principle involved in electrolytic refining process. So first unitல இதுதான் important questions. Next, second unit. Second unit என்ன அப்படின்னா P block elements. P block elementsலயே ரெண்டு இருக்கு. செகண்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். தேர்ட் லெசனும் P block elements தான். அதுல ஒரு சில எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ செகண்ட் லெசன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a short note on anomalous properties of the first element of P block. Next question, what are the uses of boron? Uses of boron வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு. அதுல ஒருவேளை 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க 2 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஒருவேளை 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க 3 பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட், how is borax prepared? இதுக்கும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா ஈக்குவேஷன் எழுதணும், ஏன்னா ஈக்குவேஷனுக்கு தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், give the uses of borax, how boric acid prepared. சிக்ஸ்த் கொஸ்டின் ரெண்டு விதமா கேட்பாங்க. வாட் இஸ் எத்தில் போரேட் டெஸ்ட் அப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா how will you identify borate radical, எப்படி வேணா கேட்பாங்க. ஆனா ஆன்சர் ரெண்டுக்கும் ஒன்று தான். நெக்ஸ்ட், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்? யூசஸ் பொறுத்தளவுக்கு நீங்க எந்த யூசஸ் கேட்டாலும் நீங்க படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட்? ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எவ்வளோ டெம்பரேச்சரோ அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த டெம்பரேச்சரை தயவுசெய்து கரெக்டாக எழுதுங்க, ஏன்னா அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஹவ் இஸ் பொட்டாஷ் ஆலம் ப்ரிப்பேர்டு? இதுவும் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் தான். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆலம்? வாட் இஸ் கேட்டனேஷன்? ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட். ஆக்சுவலாக இது 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட். இந்த ரெண்டு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே என்ன அப்படின்னா கிராஃபைட், டைமண்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன, பாண்ட் லென்த் என்ன, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வரும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட், கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரக்ஸ்? ஸோ இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2. ஸோ அதில் என்னென்ன 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்? ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், உங்களுக்கு ரிவிஷனில் கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் குளோரின் வித் எக்ஸஸ் அமோனியா? செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் குளோரின் வித் எக்ஸஸ் அமோனியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் எக்ஸஸ் குளோரின்? அப்போ ரெண்டு ரியாக்டன்ட்டுமே செகண்ட் கொஸ்டினாக இருக்கட்டும் தேர்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், ரியாக்டன்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமோனியாவும் குளோரினும் தான். பட் ஒன்று வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அமோனியா எக்ஸஸாக இருக்குது, தேர்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் ஏதாவது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின், how will you prepare chlorine in laboratory? ஸோ லேபரட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், கிவ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்டு NaOH அண்ட் ஹாட் NaOH. ஸோ இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெட்டிங் போட்டு நீட்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல் மார்க் வேணும், அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸ் நிறையா வருது, அதெல்லாம் நீங்கள் படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட், ஹவு இஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்டு? வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். ஸோ கிவ் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னு நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கனாலே ஒரு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். ஸோ இது 3 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7? கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்.
ஸோ அதோட ஹைபிரிடைசேஷனும் எழுதணும், ஸ்ட்ரக்சர் வந்து வரைய வேண்டாம், அது என்ன ஸ்ட்ரக்சருங்கிறது எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒய் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட் an oxidation state of -1. ஸோ ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மேக்ஸிமம் -1 தான், அதுலேயும் ஃப்ளூரின் வந்து எப்போவுமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் காமிக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒய் ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் அதர் ஹாலஜன்ஸ். Next, give the oxidation state of the halogens from the following compounds. ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12th question, why HF is weak acid whereas binary acids of all other halogens are strong acid. 13th question, what type of hybridization occur in BrF5, BrF3. 14th question, ரிவிஷன்ல கேட்டிருப்பாங்க, give the uses of helium. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், how is chlorine manufactured by Deacon's process. ஸோ இதுதான் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 4th யூனிட், டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், அதாவது டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு இதை சொல்லலாம். அதில் உள்ள 15 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So first question, what are transition metals? Give example. Next is transition metals show high melting points. Why? Third question, why D block elements show variable oxidation state? இது வந்து அடிக்கடி third question number 3, 4, 6 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன்ல ஸ்கூல்ல கூட டெஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுலலாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. Fourth question, why transition elements acts as catalyst? What is Hume-Rothery rule? So இது எக்ஸாம்க்குள்ள கேட்கலாம். 6th question வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், what are interstitial compounds? 7th question, why transition metals form complexes? So முதல் 7 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடியது. ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்ல கூட கேட்கலாம், 5 மார்க்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9th கொஸ்டின் அண்ட் 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9, 10, 11 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துலேயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதில் வேணா கேட்பாங்க, ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக கேட்பாங்க. Justify the position of lanthanides and actinides in periodic table. What is lanthanide contraction? What are the effects of lanthanide contraction? What are the differences between lanthanides and actinoids? Out of LaOH thrice and LaOH thrice, sorry அது Lu, ஒன்று வந்து Lu வரும், அது டைப்பிங்ல மிஸ்டேக்கு, ஒன்று வந்து Lu. ஸோ ரெண்டு ஹைட்ராக்சைட்ஸை வந்து கம்பேர் பண்ணி எது வந்து பேசிக், மோர் பேசிக் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. வாட் ஆர் ஆக்டினைட்ஸ் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், வாட் ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வை? 15th கொஸ்டின், வை டு ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் எக்ஸிபிட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்? இப்போ இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸோட டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 3 கொஸ்டின்ல இருந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 9, 10 அண்ட் 11. ஸோ அதை நீங்க படிச்சீங்கனாலே இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு நீங்க அந்த 3 கொஸ்டின் படிச்சீங்கனாலே மேக்சிமம் இந்த 12th கொஸ்டின் கூட கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது யூனிட் 5, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து 15 கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணவில்லை. ஏன்னா 5 மார்க் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வேர்னர்ஸ் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் கேட்டாங்கன்னா.
அதனால தான் இந்த இடத்துல 15 கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின், ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. ஸோ வெர்னர்ஸ் தியரி ஆக்சுவலாக 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இங்கே வெர்னர்ஸ் தியரி என்ன அப்படின்னா, வெர்னர்ஸ் தியரி உடைய எக்ஸாம்பிள் ஹெக்ஸாமின் கோபால்ட் 3 குளோரைடு அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேளை 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். பட் வெர்னர்ஸ் தியரி வந்து ஆக்சுவலாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியர் அந்த பிராக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள சென்ட்ரல் மெட்டல் அயானும் லிகேண்டும் இருக்கும். அதில் சென்ட்ரல் மெட்டல் அயானோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். Next, what is a ligand? Give example. Next, what is coordination sphere? What is coordination number? So first 7 questions வந்து நம்மள ஈஸியா டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும், நம்ம எழுதிடலாம். 8th கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு ஐபிசி நாமென்க்ளேச்சர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா ஐபிசி நேம் எழுதணும். ஸோ ஐபிசி நேம் வந்து கண்டிப்பாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th லெசன் சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் ஒரு 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சாலிட் ஸ்டேட் பொறுத்தளவுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட். ஸோ அது ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் அயானிக் சாலிட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் கட்டாயம் எழுதணும். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் கோவலன்ட் சாலிட், கிவ் எக்ஸாம்பிள். வாட் ஆர் மாலிகுலர் சாலிட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 and 5ல இருந்து ஏதாவது அந்த டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ல வரக்கூடிய கோவலன்ட் சாலிட், மாலிகுலர் சாலிட்ஸ், மெட்டாலிக் சாலிட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிஃபைன் யூனிட் செல். இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து இதில் இல்லை ஆக்சுவலாக, அதை நீங்கள் 15th கொஸ்டினாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் 15th கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ சிம்பிள் கியூபிக், எஸ் இன் அ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, NC/8 plus NF/2 plus NB/1 அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி பிசிசி யூனிட் செல்க்கு, எஃப்சிசி யூனிட் செல்க்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர். பிசிசினா பாடி சென்டர்ட் கியூபிக் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரில் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், வாட் இஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், வாட் இஸ் ஐசோட்ரோபி அண்ட் அன்ஐசோட்ரோபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகும் உங்களுக்கு. ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரென்கல் டிஃபெக்ட், அதுவும் கூட உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். பட் 5 மார்க்கில் வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு. அதனால வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரென்கல் டிஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸில் நாங்கள் உங்களுக்கு அது காமிப்போம். நெக்ஸ்ட்டு வால்யூம் 1ல லாஸ்ட் லெசன் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ஒரு 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ டெரிவேஷன்ஸ் வரும், நிறைய லாஸ் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபைன் ரேட் லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் இருக்குது, 15th கொஸ்டினாக நீங்கள் அதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூட கேட்கலாம்.
ஆக்சுவலாக அது 1 மார்க் கொஸ்டின் தான். ஒருவேளை 2 மார்க்கில், ஏன்னா அந்த இடத்துல 2 யூனிட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை 2 மார்க்கில் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, புக்கில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன். 8th கொஸ்டின் பாருங்க, டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கூட இருக்கு. அந்த டெரிவேஷன் கொஞ்சம் பெரிய டெரிவேஷன், அது உங்களுக்கு 3 மார்க்கோ 2 மார்க்லையோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஒருவேளை 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு சில எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதலாம். 2 மார்க்கில் கேட்டால் 2 எக்ஸாம்பிள் எழுதலாம், 3 மார்க்கில் கேட்டால் 3 எக்ஸாம்பிள் எழுதலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், கிவ் an எக்ஸாம்பிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். டிஃபைன் half life period of a reaction. Next, calculate half life period of a zero order reaction. So 14th question ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ரைட் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் இன்வால்வ்ட். ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எழுதி முடிச்சுட்டு அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, டீனா டெம்பரேச்சர் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஸோ அந்த என்னென்ன டேர்ம்ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு லெசன்லேயும் 15 கொஸ்டின்ஸ்குள்ளே நம்ம ஒவ்வொரு லெசனாக பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம், எக்ஸ்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தனியாக அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டினை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் வால்யூம் 1ல். அதன் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வால்யூம் 2 அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம்.